நாராயண அகிலகுரு பகவன் நமஸ்தே. நம்ம நாராயணியத்தில் 21 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அதில் 22வது தசகத்தை இப்போ பார்க்கலாம். அஜாமிலோபாக்கியானம் அப்படின்றது இந்த 22வது தசகத்தினுடைய பெயர். அஜாமிலோ நாம மகாசுரா புரா சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி குரோர் கிராணான் அமேத்ய திருஷ்டுவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். இப்போது முன்னொரு காலத்தில் அஜாமிலன் அப்படின்னு ஒரு பிராமணர் கிரகஸ்தாசிரமியாக தர்ம மார்க்கத்தில் இருந்துருந்தார். அப்போ குருவான தந்தையினுடைய கட்டளையினால் சமைத்து மிதலிய விறகு குச்சிகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்கு போய் திரும்பிட்டு வரைச்சி வெட்கங்கெட்டவளும் குடிமயக்கத்தில் இருந்தவளுமான ஒரு விபச்சாரியை அவர் பார்க்குறார். குலட்டாம் மதா குலாம், குலட்டாம்னா வேசி அப்படின்னு பெயராது. அப்படிப்பட்டவளை அந்த அஜாமிலன் பார்க்குறார். ஸ்வத பிரசந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மம் உத்ருஸ்ட்ரஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசம் சஞ்சய பவன் புனர் ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம். அப்போது இயற்கையான மன அமைதி படைச்சிருந்தோம். அவளால் உள்ளம் கவரப்பட்டு தன்னுடைய தர்மத்தை விட்டு அவளோட கூடி காம சுகத்தை அனுபவிக்கிறார். அப்போ 10வது தசையை அடைஞ்ச பின்னும் அதர்மங்களையே செஞ்சுட்டு இருந்தார். அப்போ உம்முடைய பெயர் வச்சுருந்த கடைசி புத்திரனை ரொம்ப பிரீத்தி உடையவனாக இருந்தார். அதாவது இந்த அஜாமிலன் கெட்ட வழியில் போனாலும் அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தது. அந்த 10வது குழந்தைக்கு இந்த நாராயணனுடைய பெயரை வச்சுருந்தார் அந்த அஜாமிலன். சம்ருத்திய காலே யமராஜ கிங்கரான் பயங்கராம் ஸ்திரீன் அபிலக்ஷயன் பியா புராமணாக் த்வத் ஸ்மிருதி வாசனாபலாத் ஜுஹாவநாராயண நாமகம் சுதம். அப்போ அவருக்கு இந்த அஜாமிலனுக்கு மரணகாலம் வந்துடுறது. அப்போ மரணகாலம் பொழுது மிருத்யு காலே, அதான் மரணகாலம் வந்துடுறது. யமராஜ கிங்கரான் பயங்கராம் ஸ்திரீன். அப்போ அவள் யமராஜ கிங்கரர்கள் வரா. 3 யமபடர்கள் எதிரில் வந்துட்டு பயங்கரமாக வராவா. அப்போ முன்ன செய்யப்பட்ட ஏதோ ஒரு ஸ்மரணையின் வாசன பலத்தால் நாராயணன் அப்படின்னு தன்னுடைய பெயர் அதை பிள்ளைய அப்போ கூப்பிடுறார் அந்த அஜாமிலன். அதாவது சுவாமியை கூப்பிடணும்னு அவர் கூப்பிடல, அவருடைய பிள்ளைய அவர் கூப்பிட்டார். துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத த்வதீய நாமக்ஷரமாத்ர வைபவாத் புரோபி பேதூர் பவதீய பார்ஷதாச் சதுர்புஜாபி தபடா மனோகராக. அப்போது அவர் உள்ளத்தில் அவர் கெட்டவர் தான். துராசயஸ்யாபி, அவர் துராத்மா தான், அவர் நல்லவர் கிடையாது. ஆனால் அப்போ அவர் நாமத்தை உச்சரித்தார் இல்லையா, த்வதீய நாமாக்ஷர. அப்போது உம்முடைய நாமத்தை சொன்னதுனால அந்த பெருமையினால் நாலுகைகள் உடையவரும் மஞ்சளாடை அணிஞ்சவரும் மனசுக்கு இனியவருமான உம்முடைய பார்ஷதர்கள் சேர்ந்தாங்க இல்லையா. புரோபி பேத்தூர் பவதீய பார்ஷதா சத்துர்புஜா, நாலுகைகள் வச்சுட்டு அந்த பார்ஷதா இவரை காப்பாற்றுறதுக்கு வராங்க. யமகிங்கராக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவனுடைய பார்ஷதர்கள் வராங்க. அமும் சசாம்பாஸ்ய விதர்ஷதோ படான் விமுஞ்சதே யாரு ருதுர்பலாதமீ நிவாரிதாஸ்தே ச பவஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். அப்போ அந்த அஜாமிலனை பாசத்தால் கட்டி இழுக்கிற யமபடர்களை பார்த்து இவனை விட்டுடுங்கோன்னு அவள் வழியை தடுக்கிறா. யார்? அந்த பார்ஷதர்கள், நாராயண பார்ஷதர்கள் அந்த யமகிங்கரால் அஜாமிலனை பிடிக்காதீங்கோ, ஏன்னா அவன் நாமன்னு சொல்லியிருக்கான்னு தடுக்கிற. அப்போ உங்களுடைய பார்ஷதர்களால் தடுக்கப்பட்ட யமபடர்கள் அஜாமிலனுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அந்த நாராயணனுடைய மனுஷாக்கிட்ட. இதோடு நம்ம அஜோமிலா பாக்கியானத்தில் 5 ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்படி தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ அனந்தாய நமஹ.